கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்த வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? மனுஷ வாழ்க்கை உலகத்தில் எவ்வளவோ மகிமை உள்ளதாக இருந்தால் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த வாழ்க்கை ஒரு அடிமையின் வாழ்க்கை தான் என்று சொல்கிறார். நீ உலகத்தை நம்பி இருந்தால் நீ உலகத்துக்கு அடிமை, உலகம் உனக்கு ராஜா. நீ இந்த பௌதிக உடலை நம்பி இருந்தால் அந்த பௌதிக உடல் உனக்கு ராஜாவாக இருக்கும். இப்போ நீ கிறிஸ்துவுக்கு அடிமையாக உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உனக்கு ராஜா கிறிஸ்துவாக இருப்பார். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நீ உன்னுடைய மனுஷ சுபாவத்துக்கு, மனுஷ உடலுக்கு, இந்த பௌதிக உலகத்துக்கு நீ அடிமையாக உன்னை ஒப்பு கொடுத்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும்? நீ உன்னை கிறிஸ்துவுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும்? நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்காத வரை, நான் கிறிஸ்துவை நம்பி இருந்தாலும் கூட, என்னை கிறிஸ்தவன் என்று நான் அறிக்கை செய்தாலும் கூட, கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்காத நானே வாழ்கிற மனுஷனாக வாழ்கிற அந்த வாழ்க்கையில் என்னுடைய பழைய மனுஷனுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். எல்லாமே எனக்கு ராஜாவாக இருக்கும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் எனக்கு ராஜாவாக இருக்கும் என்றால் அவைகள் எல்லாம் என்னை அடிமைப்படுத்தும். நான் ஒரு அடிமைத்தனத்திற்குள் தான் இருப்பேன். நான் மேன்மை பாராட்டலாம். உலகத்தில் எனக்கு கல்வி இருக்குது, உத்தியோகம் இருக்குது, பணம் இருக்குது, அல்ல உடல் சுகம் இருக்கிறது என்று நான் மேன்மை பாராட்டலாம். ஆனால் ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அத்தனையும் அழிவுக்கு ஏதுவானவைகள் அத்தனையும் உனக்கு ராஜாவாக இருந்து உன்னை ஆட்சி செய்கிறது. துக்கம் ஒரு ராஜாவாக உன்னை ஆட்சி செய்யும். வருத்தம் ஒரு ராஜாவாக உன்னை ஆட்சி செய்யும். உலக பிரகாரமான உலகத்தில் உள்ள எல்லாமே, பொன்னோ வெள்ளியோ கல்வியோ உத்தியோகமோ பணமோ பேரோ புகழோ பெருமையோ எல்லாமே ராஜாவாக நம்மை ஆட்சி செய்யும். நாம் நினைக்கிறோம் என்கிட்ட நிறைய பணம் இருக்குங்க, நான் பெரிய பணக்காரன் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பணம் உன்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதான் ஒரு ஐஸ்வர்யவான் சொல்லும் பொழுது, என்னுடைய வயல் நல்லா விளைஞ்சது, நான் களஞ்சியத்தை இடிச்சிட்டு நான் பெருசாக கட்டுவேன், எனக்கு பல காலமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவன் சொல்கிறான். அப்போது ஆண்டவர் என்ன கேட்குறாரு? இன்னைக்கு உனக்கு உன் உடலுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு வியாதி வந்தால், மரண படுக்கை வந்தால் உன் களஞ்சியம் என்னாகும்? களஞ்சியத்தை நம்பி இருக்கிறீயே, இந்த களஞ்சியம் உனக்கு ராஜாவாக உன்னை ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த ராஜாவால் உன் இக்கட்டுக்கு உனக்கு உதவி செய்ய முடியுமா? நீ நம்பி இருக்கிற ராஜா உன்னை கைவிடும். களஞ்சியம் நிறைய பொருள் இருக்கும், ஆனால் உடலில் ஒரு பலவீனம் இருக்கும். என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது எது எனக்கு ராஜாவாக இருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் உள்ள இன்னைக்கு நம்ம உலகத்தில் பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம் என்று நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது. அவைகள் எல்லாமே எனக்கு ராஜாவாக இருந்து என்னை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். உலகத்தில் ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது துக்கம் என்னை அடிமைப்படுத்துதே, இச்சை என்னை அடிமைப்படுத்துமே. ஒரு மனுஷன் என்னை அடிமைப்படுத்துவானே. ஒரு கன்னத்தில் ஒரு மனுஷன் அறைகிறான் என்றால் அந்த மனுஷன் என்னை அடிமைப்படுத்துகிறான். நான் தான் ராஜா என்று சொல்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மை அடிமைப்படுத்தும்படி எல்லாம் ஏறி மேயும். மனுஷனாக வாழ்கிறது பழைய மனுஷனில்
பௌதிக உடலில் உலகத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்தாலும் சரி, எல்லா வானமும் பூமியும் உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் தலைமையில் ஏறி மேயும் என்னை அடிமையாக்கும். யாராவது சொல்ல முடியுமா என்னை ஒன்றுமே அடிமையாக்க முடியாது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கோலியாத்து எவ்வளோ பெரிய அடிமையாக இருந்தாங்கிறத தாவீது வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அவன் தன்னுடைய உடலை நம்பி இருந்தான். அந்த மாதிரி ஒரு உடல் யாருக்குமே இருக்காது, ராட்சச உடல். அந்த உடலை நம்பி இருந்தான். அந்த உடல் அவனை ஒரு ராஜா மாதிரி ஆட்சி செய்து கொண்டு இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு இக்கட்டு வரும்பொழுது அந்த இக்கட்டுக்கு அந்த ராஜா உதவி செய்தாரா? இல்லையே. நீ உன் உடலுக்கு அடிமையாக இருந்த பெரிய ராட்சச உடல், எனக்கு பலன் இருக்குது, எனக்கு நல்ல புஜபலன் இருக்கிறது என்று புஜபலனுக்கு அடிமையாக இருந்தாய். இந்த புஜபலன் உன்னை கைவிட்டுட்டுதே. சவுல் ராஜாவை பார்க்கும் பொழுது அவன் பெரிய சேனையை கூட்டி கொண்டு 3000 பேரை கூட்டி கொண்டு போகிறான் தாவீதை பிடிக்கிறதுக்கு, அவனை மரணத்திற்குள் ஆக்குகிறதுக்கு. அவ்வளோ பெரிய ராஜா தான். ஆனால் அவன் ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் இருக்கும் பொழுது அவன் கனநித்திரையின் ஆவியை தேவன் அனுப்புகிறார். அப்போ தாவீது வந்து உயிர் பிச்சை கொடுக்கிறான். யார் தன்னுடைய பிராணனை பிடிக்க எடுக்க வேண்டும் என்று தன்னை கொலை பண்ண வந்திருக்கிறானோ அவனுக்கு தாவீது உயிர் பிச்சை கொடுக்கிறான். ஒரு நேரம் இல்லை, 2 நேரம் கொடுக்கிறான். இப்போ யார் ராஜா? நீ ராஜாவா, நான் ராஜாவா? உன் பிராணனுக்கு ஒரு கேடு இருந்தது, உன்னை குத்தி நான் கொண்டு இருக்கலாம், உன் ராஜ பதவி எல்லாமே முடிந்து போயிருக்கும். அப்போ உலக பிரகாரமான ஒரு ராஜா என்பதற்குள் அந்த ராஜா என்கிற ஒரு அந்தஸ்துக்கு அடிமையாக இருக்கும் பொழுது மரணம் ஆட்கொண்டு தானே இருக்குது. தாவீதா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து உயிர் பிச்சை கிடைச்சது. தாவீதை தவிர வேறு யாராவது இருந்திருந்தால் அவனுடைய காரியம் முடிஞ்சு போயிருக்கும். இப்போ தாவீது சவுலை நம்ம பார்க்கும்போது இதில் யார் ராஜா? அவரோட பெரிய ராஜாவாக அவனுடைய உயிரை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். அவனுக்கு தாவீது உயிர் பிச்சை கொடுக்கும் பொழுது நீ ராஜாவா, நான் ராஜாவா? உனக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது, அந்த சிங்காசனத்தின்படி நீ ஒரு ராஜா தான். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பெரிய அந்தஸ்து உன் ஜீவனுக்கு உத்தரவாதம் கொடுக்காது. நீ சிங்காசனத்துக்கு அடிமையாக இருக்கலாம், ராஜா என்கிற பதவிக்கு அடிமையாக இருக்கலாம். அந்த ராஜா உனக்கு உன் இக்கட்டுக்கு உன் ஜீவனுக்கு உனக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதே. இதைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கற்றுக் கொடுக்கிறார். இப்போ தாவீதுக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது, அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் தேவன். அந்த தேவனை எடுத்து அவர் உபயோகிக்கிறார். அப்போ எது நமக்கு வந்து மெய்யான ராஜா யார் என்பது கிறிஸ்து. கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பாரானால் மெய்யான ராஜா, அவருடைய சிங்காசனம் எனக்குள்ளே இருக்குமானால், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குமானால், அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்கிற ராஜாதி ராஜாவாக கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பாரானால் அவர் யார்? அந்த கிறிஸ்து என்ன சாதாரண மனுஷனா? இல்லையே. கொலோசையர் 2வது அதிகாரம், கொலோசையர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இங்கே இயேசு யாருங்கிறத சொல்லி கொடுக்கிறார். நான் என் பழைய மனுஷனுக்கு நான் அடிமையாக இருக்கணுமா, அல்லது கிறிஸ்து எனக்குள் வந்து வாசம் பண்ணும்படியாக அவருக்கு நான் அடிமையாக இருக்கணுமா? என் பழைய மனுஷனுடைய பவர் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, ஞானம் என்ன, புத்தி என்ன? கோலியாத்துக்கே அந்த நிலைமை வந்துன்னா என் பழைய மனுஷனுக்கு என்ன நிலைமை வரும்? தானியேல் 126 தேசத்துக்கும் அதிபதியாக இருக்கும் பொழுது அவருக்கு அந்த கேடு வந்தது. ஒரு பக்கம் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானம், நாற்காலி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நாற்காலிக்கு அவர் அடிமையாக இல்லை.
ஏனென்றால் அவருக்கு நல்லா தெரியும், இந்த நாற்காலி என் இக்கட்டுக்கு உதவி செய்யாது. என் இக்கட்டுக்கு உதவி செய்கிறது இதோ நான் தேவனுக்கு அடிமை, தேவனை என் இருதயத்துக்குள்ள நான் வச்சிருக்கிறேன், இந்த நாற்காலி அல்ல. அப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு வித்தியாசப்படுத்தி அவர் காண்பிக்கிறார். நீ ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறியா? நீ மனுஷனாக வாழ்ந்தால் நீ எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, ஞானம் புத்தி அறிவு உள்ளவனாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு உலக சுதந்திரம் இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் உன்னை அடிமைப்படுத்துமே தவிர உனக்கு வருகிற ஒரு இக்கட்டுக்கு அது உதவி செய்யவே முடியாது. அந்த ராஜாவால் உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்கே கிறிஸ்து யார் என்று பார்க்கும் பொழுது 10வது வசனத்தில் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற கிறிஸ்து. சகல துரைத்தனம், யார் யார் உலகத்தில் என்னென்ன பெரிய ஆட்சி பண்ணாலும் சரி, அவர்கள் எல்லாரையும் ஆட்சி செய்கிற ராஜாதி ராஜா கிறிஸ்து. இவருக்கு நான் அடிமையாக இருக்கணுமா? இவரை என் இருதயத்திற்குள் வைத்து கொள்ளணுமா? அவருக்குள் நீங்கள் சம்பூரணமாய் இருக்கிறீர்கள் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு விருத்த சேதனம், ஒரு ஞான ஸ்நானம், நம்முடைய பழைய மனுஷன் நீக்கப்பட்டு நமக்கு பதிலாக கிறிஸ்து நமக்குள்ளே வருகிறார். இதுதான் கல்வாரி சிலுவையில் நடந்த ரகசியம். இந்த ரகசியத்தின் மேல் உள்ள விசுவாசத்தில் நம்முடைய பலவீனம் உள்ள பழைய மனுஷன் நீக்கப்பட்டு மகா வல்லமையான தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள துரைத்தனங்கள், அதிகாரங்கள், எல்லா ராஜாக்களையும் ஆட்சி செய்கிற ராஜாதி ராஜா அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். இந்த ராஜாவுக்கு இப்போ நான் அடிமையாக இருக்கிறேன், என் பழைய மனுஷனுக்கு அல்ல.